ஸோ ஹாய் ஹால். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து நான் 2026க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற பிளானர் ஜேர்னலோட ரிவ்யூ தான். ஸோ நான் வந்து 2021 இருந்து ஜேர்னலிங் அண்ட் பிளானிங் வந்து பட்ஜெட்டிங் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாமே ஷேர் பண்ணிக்க தான் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து 2026க்கு நான் என்ன ஜேர்னல் சூஸ் பண்ணியிருக்கேன், ஏன் இதை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதும், இதோட ரிவ்யூ அண்ட் இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வருது அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா த டால் எலிஃபெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் தான். இது வந்து ரொம்ப நாளாக என்னோடய விஷ்லிஸ்ட்டில் இருந்த ஒரு பிராண்டு. ஸோ நான் வந்து ஓவரால் அவங்களோட கிட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதர் வந்து அவங்களோட ஜேர்னல் மட்டுமே பர்ச்சேஸ் பண்ண முடியும், அது மட்டும் தனியாக அவைலபிளாக இருக்கும். இல்லை நீங்களும் இந்த மாதிரி கிட் ஃபுல்லாக வாங்கிக்கலாம். பட் ஆஸ் அ பிகினராக வந்து நீங்கள் இந்த கிட் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜேர்னலிங் வந்து பண்ணுவீங்க, கண்டினியூஸாக பண்ணுவீங்கன்னா மட்டும் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா காஸ்ட் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஹேண்டில் தான் வரும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஜேர்னலிங் பண்ணிகிட்ருக்கீங்க, இன்னும் க்ரோ ஆகணும், இன்னும் அதில் வந்து கற்றுக்கணும், நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுவீங்க, அந்த மாதிரி உங்களை க்ரூம் பண்ணிப்பீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஜேர்னல் பர்ச்சேஸ் பண்ணலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த கிட் பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் ஐ செட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஹேண்டில் தான் வரும். ஸோ நான் வாங்கும் போது 4999க்கு ப்ரைஸ் பாயிண்ட்டில் நான் வாங்கினேன். நான் வந்து ப்ரீ லான்ச் அப்போவே புக் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் கிடச்சிது. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இயர் எண்டில் ஒன்ஸ் தான் ஓப்பன் பண்ணுவாங்க, லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் டால் எலிஃபெண்ட் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் மட்டும்தான் வாங்க முடியும். இப்போது லைக் டுவர்ட்ஸ் நியூ இயர் அந்த டைமில் பார்த்திங்கன்னா சில ஸ்டாக்ஸ் அவங்களுக்கு இருக்கும், பட் உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ. இது ஏன் இந்த பிராண்ட் நான் வாங்கியிருக்கேன், இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்தோம் நான் வாங்கியிருக்கேன், அண்ட் இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூ செஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். இது எல்லாமே வந்து பேக்டாக வந்திருந்தது, செம்மை செக்யூர்டாக வந்திருந்தது பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும். ஸோ உள்ளே ஓப்பன் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த பிளாக் பாக்ஸோட ஃபினிஷ் இருக்கும். இதுவுமே ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. இது வந்து ஒரு ட்ரீ பிரிண்ட் வந்து அவங்க இந்த எவ்ரி இயர் ஒரு தீம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இயர் வந்து அவங்களோட தீம் வந்து டுவர்ட்ஸ் த ரூட்ஸ் அந்த ட்ரீ அதை பற்றின தீமாக இருக்குது, அண்ட் ஃபயர் ஃப்ளைஸ் ரிலேட்டடாகவும் இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க அந்த அந்த பாக்ஸோட கவர் பேஜ்லேயுமே அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இதில் உங்கள் பேருமே கஸ்டமைஸாக வரும். ஸோ இங்கே என் பேர் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணுறேன், என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஓப்பன் பண்ணதுமே இந்த பாக்ஸ் வந்து உள்ள இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லெட்டர் தான் இருக்குது. ஸோ இது வந்து பிராண்டோட ஃபவுண்டர் கிட்டேருந்து வந்த லெட்டர், எழுதியிருக்க லெட்டர். அண்ட் அட் த பேக் வந்து யூ கேன் see அந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸோட நேம்ஸ் எல்லாமே கொடுத்து அவங்க வந்து ஒரு இது மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ புக்ஸ் இருக்குது. ஸோ 4 டிஃப்ரெண்ட் நோட் புக்ஸ், இது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிதிங் இன் பிட்வீன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ எவ்ரிதிங் இன் பிட்வீன் அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் இந்த மாதிரி blank பேஜஸாக தான் இருக்குது. ஸோ there is nothing inside. ஸோ blank பேஜஸாக தான் இருக்குது. பட் எவ்ரி blank பேஜஸ்க்கு நடுவில் ஒரு டைட்டில் பேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி யூ கேன் யூஸ் இட் டு ஜாட் டவுன் டிஃப்ரெண்ட் திங்ஸ். லைக் வந்து சில டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி உங்கள் ஐடியாஸை நீங்கள் பிரெயின் டம்ப் பண்ண போகிறீங்க. இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் புக். ஸோ பேசிக்லி இது எல்லாமே ஆட் ஆன்ஸ் தான். இந்த கிட் கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன திங்ஸ் வருது. ஸோ எவ்ரிதிங் இன் பிட்வீன் இது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் வந்து லைக் நல்லா இதோட பிரிண்ட்டே செம்மையாக இருக்குது. டச் பண்ணும்போது யூ கேன் ஃபீல் தட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மைண்ட் மேப்னு சொல்லிட்டு இன்னொரு புக் இருக்குது. ஸோ மைண்ட் மேப்லேயும் அகெயின் அந்த மேப்புங்கிற வேர்டு வந்து அவங்க ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எல்லாமே டாட் கிரிட் நோட்ஸு. ஸோ நீங்கள் வந்து ஜேர்னலிங் லைக் பண்ணுறீங்க ஆல்ரெடினா உங்களுக்கு ஆல்ரெடி டாட் கிரிட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிரெயின் டம்ப்னே ஒரு புக் இருக்குது. ஸோ ஐ திங்க் இதுவுமே ப்ளெயினாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட், இது வந்து ப்ளெயினாக தான் இருக்குது. ஸோ இது 3 புக்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும், இப்போ நீங்கள் நியூ டு பிளானிங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்வேன்னா லைக் பிளானர் உங்களால் எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது, பல்கியாக இருக்குது. இல்லை சடனாக நீங்கள் ஏதோ ஒன்று ஸ்க்ரிபிள் பண்ணணும், நோட் பண்ணணும், பட் ஆனால் இட்ஸ் நாட் நீட் டு புட் இன் த பிளானர். ஸோ அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் பிரெயின் டம்பில் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புக் ஆஃப் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அகெயின் இதுதான் அவங்களோட பிராண்டு, நீங்கள் பார்க்கலன்னா. ஸோ புக் ஆஃப் மெசேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு
ஒரு மெசேஜஸ் இருக்குது. லைக் ஒரு கோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் யாருக்காவது மெசேஜ் சென்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே எழுதிட்டு நீங்கள் வந்து கொடுக்கலாம். லைக் ஷியரிங் ஃபார் யூன்னு இருக்குது. ஸோ நீங்கள் அவங்களுக்கு எழுதிட்டு அவங்க கண்டென்ட் எழுதிட்டு நீங்கள் அப்படியே அதை டேர் பண்ணி கொடுத்துடலாம். இங்கே உங்களுக்கு டேர் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட் டாட்டட் லைன்ஸ் இருக்குது, ஸோ டேர் பண்ணிவிட்டு கொடுத்துடலாம். இது அகெயின் லைக் புக் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் தான் இருக்குது. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹார்ட் பவுண்ட் கவர் தெரியுதா? ஸோ ஹார்ட் பவுண்ட் கவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நோட்ஸ் செஷன் இருக்குது அண்ட் டூ டூ லிஸ்ட் இருக்குது. எனக்கு இது ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் நம்ம வந்து டூ டூ லிஸ்ட் எப்போவுமே பெருசாக கடையில் நான் பார்த்த வரைக்குமே நிறைய பெருசாக தான் வாங்கியிருக்கேன். எனக்கு இவ்வளோ ஹேண்டியாக இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஈவன் லைக் க்ராசரிஸ் அதெல்லாம் கூட நம்ம வந்து இதில் எழுதிட்டு நம்ம அப்படியே டேர் பண்ணிவிட்டு போயிடலாம். ஈஸியாக இருக்கும், நமக்கு பெரிய வேலையே இருக்காது. அண்ட் டூ டூ லிஸ்ட்டுமே வந்து நல்லா இருக்குது. அண்ட் கலர்ஸ் பாருங்கள், லைக் ரொம்பவே நல்லா இருக்குது கலர்ஸு. ஸோ அது வந்து ப்ரிட்டி மச் யூஸ்ஃபுல். அண்ட் இது வந்து ஹார்ட் பவுண்டில் கொடுத்துருக்கிறது ஐ ரியலி அப்ரிஷியேட். பிகாஸ் சப்போஸ் வந்து நார்மல் கவர் இந்த மாதிரி கவர்ஸ் இருந்தால் கூட டேமேஜ் ஆகும். இது வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆகாது, ஹேண்டியாக இருக்குது, கேரி பண்ணிவிட்டு. கார்ட்ஸ் இருந்துச்சு, லைட் விதன் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நிறைய பஞ்ச் ஆஃப் கார்ட்ஸ் வருது. இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லைட் வித்தின் கார்ட்ஸ் ஏன் இது இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து எப்படி இதை ப்ளே பண்ணணும், அண்ட் நாட் ப்ளே ஆஸ்இன் லைக் எப்படி இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கார்ட்ஸுமே நல்லா இருக்குது. டெய்லியுமே லைக் ஆஸ் அ மார்னிங் ரிச்சுவல் நம்ம ஒரு கார்டு எடுத்துகிட்டு சும்மா படிக்கலாம். லைக் ஐ forgive myself for the times I could not meet my own expectations and I begin again with gentleness. ஸோ இந்த மாதிரி ஒரு க்யூட்டான கோட்ஸ் இருக்கும் இதில். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு கார்டு எடுத்துகிட்டு அதை பற்றி எழுதலாம், இல்லை அதை பற்றி படிக்கலாம். இட் ஜஸ்ட் மேக்ஸ் யூ ஹாப்பி, அவ்வளோதான். ஸோ இது என்னோடய ஃபேவரட் 2026 கேலண்டர் இருக்குது. அண்ட் இட்ஸ் லைக் வெரி வெரி பியூட்டிஃபுல். பிரிண்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அவங்களது வந்து அந்த ட்ரீ அண்ட் ரூட்ஸ் அண்ட் அந்த ஒரு ஃபயர் ஃப்ளைஸ் அதை பேஸ் பண்ணியே ஃபுல்லாமே எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ப்ரெட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. லைக் இதில் என்ன ஒரு அப்ரிஷியேட் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ இந்த கேலண்டரில் இது வந்து ஜான், ஓகேவா, ஜானோட பேஜ், ஜான் பேஜ் சூப்பராக இருக்குது. ஸோ ஜானோட பேஜை நீங்கள் வந்து இதில் வந்து குட்டியாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், குட்டி கேலண்டர் இங்கே கொடுத்துட்டு பேக் சைடில் உங்களுக்கு வந்து பெருசாக வந்து உங்களுக்கு அந்த இது கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் ஏதாவது எழுதணும், இப்போ இந்த பர்டிகுலர் டேயில் வந்து ஏதாவது நோட் பண்ணணும், அப்பாயின்மெண்ட்ஸ் நோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே நோட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த ஷீட் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸி ஃபினிஷ் கிடையாது, இது வந்து கொஞ்சம் பேப்பரி ஃபினிஷாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த சைடு வந்து நல்லா எழுத முடியும். ஸோ அது வந்து நல்லா இருக்குது. இது வந்து அப்ளைஸ் டு எல்லா மந்த்ஸ். கண்டிப்பாக இது வந்து என்னோடய டெஸ்கில் வைக்க போகிறேன். ஸோ இவங்க டால் எலிஃபெண்ட்டோட ஸ்டிக்கர் புக் வந்து எனக்கு புதுசு கிடையாது. நான் வந்து ஆல்ரெடி 2023 இன் பிட்வீன் ஜான் ஆர் ஃபெப் நினைக்கிறேன், அப்போது நான் வந்து ஸ்டிக்கர் புக் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆக்சுவலி அந்த மாதிரி அப்போது வந்து லைக் ஸ்டாக் வந்து பேலன்ஸ் இருந்துச்சுன்னா செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போது நான் அவங்க ஸ்டிக்கர் புக் பர்ச்சேஸ் பண்ணேன். அப்போவே நல்லா இருந்துச்சு. ஸோ அப்போ தனியாக ஸ்டிக்கர் புக் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இப்போ நான் அந்த கிட் வாங்கினதுனால எனக்கு அது ஃபுல் கிட்டோடு வந்திருக்கு. ஸோ ஸ்டிக்கர்ஸுமே நல்லா இருக்குது. லைக் உங்களுக்கு நல்ல சைஸ், ஆக்சுவலி போன வாட்டியை விட இந்த வாட்டி பெரிய சைஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இதில் யூனிக்காக இருக்கும். லைக் நல்லா இந்த ஒரு ஸ்டிக்கர் புக் போதும், நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கும் ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஆக்சுவலி இதை தவிரவே நிறைய ஸ்டிக்கர் புக் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இது எனக்கு ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது, பார்க்கலாம் எப்படி யூஸ் பண்ணுவேன்னு. ஜாய் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். இந்த எலிஃபெண்ட் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ புக் ஆஃப் ஜாய் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே நல்ல ஒரு இதுவாக இருந்துச்சு, புக்காக இருந்துச்சு. லைக் தே டேக் அ வெரி சிம்பிள் விஷயம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து டெய்லி பார்த்துருப்பீங்க, என்னைக்காச்சும் ஒரு நாள் பார்த்துருப்பீங்க. அது பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸும் க்ரியேட் ஆகிருக்கும். பட் ஆனால் நம்ம அது அப்புறம் மறந்துடுவோம். அந்த மாதிரி விஷயத்த வந்து ஒரு கண்டென்ட்டாக கொடுத்துருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்து வாட்ச் சில்ட்ரன் ப்ளோயிங் பபிள்ஸ் அண்ட் கேப்சர் கலர்ஸ் ஃப்ளோட்டிங் இன் த ஏர், லெட் தெம் ஸ்டே ஆன் திஸ் பேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பீச்சுக்கு போகும்போது, வெளியே போகும்போதெல்லாம் ஆப்வியஸாக இந்த பபிள்ஸ் சில்ட்ரன் விளையாடுறத பார்த்துருப்போம். ஸோ அது ஆனால் பார்க்கும்போது க்யூட்டாக இருக்கும், பார்த்துட்டு வந்துடுவோம். பட் ஆனால் அது அந்த மூமெண்ட் வந்து
நம்ம எங்கேயுமே ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஐ திங்க் there are 26 scenarios. ரொம்ப சிம்பிளான விஷயம் which can be done, I mean which we do often in everyday life. பட் ஆனால் நம்ம அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டோம். இப்போது இதில் எழுதுறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்கேஸ் ஒரு டே வந்து நல்லா போகல, என்றைக்காவது ஒரு நாள் ரொம்ப சேடாக இருக்கும், ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணும்போது இதை எடுத்து படிக்கும் போது யூ கெட் டு ரிவைண்ட் தட் மெமரிஸ் அண்ட் யூ கேன் ஷேர் அப் அண்ட் புட்டிங் டவுன் யுவர் தாட்ஸ் இன் பேப்பர். அது மாதிரி ப்ராம்ப்ட்ஸ் கொடுக்குறது வந்து இட்ஸ் லைக் வெரி நைஸ். பிகாஸ் நம்ம உட்காந்து ஒரு ப்ராம்ப்ட் யோசிச்சு போடுறத விட, அதுவும் இது வந்து ரொம்ப வந்து பேசிக்கான ப்ராம்ப்டாக இருக்குது. ஓகே ஆமாம்ல இதெல்லாம் நம்ம பண்ணுவோம், ஆனால் இதை பற்றி எழுதுனதே இல்லையே அப்படிங்கிற ப்ராம்ப்ட்ஸாக இருந்தது எஸ்பெஷலி. ஸோ இந்த புக் ஃபுல்லாகவே அது இருக்குது. நீங்கள் யார் ஃபுல்லாக எப்போ வேணால் ரொம்பவே லாங்காக போகுது. ஸோ ஐ திங்க் நான் ரொம்ப ஃபுல்லாக போக மாட்டேன், இன்டெப்த்தாக நெக்ஸ்ட் வீடியோவில் போகலாம். ஸோ இதுதான் இந்த ஜேர்னல். ஸோ ஜேர்னலோட கலருக்காகவே ஜேர்னல் வாங்கலாம் போல், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் சம்திங் லைக் இது வந்து ஒரு டச் பண்ண முடியுது, அந்த ரூட்ஸ் ட்ரீ, அந்த ட்ரீயோட ட்ரங்க் அதெல்லாமே ஃபீல் பண்ண முடியுது. ரியல் ட்ரீ மாதிரி இருக்குது இதை டச் பண்ணும்போது. அண்ட் ஹியர் வி ஹாவ் தி ஃபயர்ஃப்ளைஸ் அண்ட் லீவ்ஸ் எல்லாமே இருக்குது. 2026னு கோல்டன் ஃபாயிலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஃப்ரண்ட் பேஜ். அண்ட் உள்ளே ஓப்பன் பண்ணோன்னா அகெயின் தீம்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. அண்ட் வி ஹாவ் த பிராண்ட் நேம் டால் எலிஃபெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் லெட்டர் ஃப்ரம் த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. தென் இதோட பேஜஸ் எல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்னென்ன பேஜஸ் இருக்குது லைக் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த இந்த ஜேர்னல் மட்டும் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். ஜேர்னலோட ஃபுல் ரிவ்யூ நான் போடுறேன். பட் ஆஸ் சச் இப்போ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் லைக் வெரி ஆசம். அண்ட் எஸ்பெஷலி இது தொடும்போது இருக்கிற ஒரு லீஸ்ட் ஓகே. பிளானர்லேயுமே அந்த டச் அண்ட் ஃபீல் அவங்க அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் வெரி வெரி நைஸ். பிளானர்லேயுமே 2026னு என்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து பிளானர் ஜேர்னல் என்னப்பா இது வித்தியாசம் அப்படின்னு, என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ பேசிக்லி இவங்களோட பிராண்டில் மட்டும் பிளானர் அண்ட் ஜேர்னல் செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஜேர்னல் வந்து சம்திங் டு டீல் வித் யுவர் பர்சனல் எமோஷன்ஸ், டே டு டே எமோஷன்ஸ், நீங்கள் பர்சனல் லைஃப்பில் என்டியூர் பண்ணுறது, அந்த மாதிரி பர்சனல் விஷயங்கள் பற்றி எழுதுறது வந்து ஜேர்னல். பிளானர் வந்து கம்ப்ளீட்லி ப்ரொஃபஷ்னலுக்காக. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டைம் பிளாக்கிங் அந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஸோ இது ஆக்சுவலி எனக்கு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குது. பிகாஸ் வந்து லாஸ்ட் இயர் நான் ஒரே பிளானர் தான் யூஸ் பண்ணேன், விச் இஸ் ஃபார் போத் மை பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷ்னல் இதுக்கு. என்னோட மாஸ்டர் கிளாஸ் ஆல்சோ ஹெல்ப்ஸ் அ லாட் கிவிங் த கிளாரிட்டி. ஸோ ஜேர்னல் உள்ளே பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் வெரி ப்ரொஃபஷ்னல் பிரிண்ட் தான் வச்சுருக்காங்க. ஸோ ஜேர்னல் உள்ளேயுமே யூ ஹாவ் லைக் பேஜஸ் இருக்குது. ஸ்மார்ட் கோல்ஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பேஜ் பை பேஜ், நான் அகெயின் வேணால் ஒரு வீடியோ போடுறேன். பட் ஆஸ் ஐ செட் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். லைக் உங்களுக்கு டூ டூ லிஸ்ட் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் டைம் பிளாக்கிங், ப்ரியாரிட்டிஸ் எல்லாமே உங்கள் ப்ரொஃபஷ்னல் எண்டில் வந்து இருக்கிற மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். பட் ஜேர்னலில் வந்து உங்கள் பர்சனல் ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த டால் எலிஃபெண்ட் பிராண்டில் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் தான் வந்து வருது. ஸோ இஃப் யூ ஆர் லைக்கிங் எனி ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக வந்து கிராப் இட் சூன் பிஃபோர் த இயர் எண்ட்ஸ். ஐ திங்க் நானே லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ஐ காட் அ ரூலர், ஐ ஃபர்காட் டு மென்ஷன். ஸோ இந்த ரூலருமே கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பிராண்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் பை பண்ணுங்கள். பட் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்மே நான் சொல்லிடுறேன். ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுல் கிட், நீங்கள் வந்து ஜேர்னலிங் ஆல்ரெடி பண்ணுறீங்க, நல்லா லைக் உங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இட். பிகாஸ் உங்களுக்கு அந்த ஃபுல் கிட் வரப்போகுது அண்ட் யூ ஆர் கோயிங் டு கெட் ஆக்சஸ் டு த மாஸ்டர் செஷன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு கம்யூனிட்டி கைடன்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஈவன் இஃப் யூஆர் அ பிகினர் அண்ட் இஃப் யூஆர் கம்ப்ளீட்லி இன்ட்ரெஸ்டட் நீங்கள் வாங்கலாம் ஓகேங்களா. அட்லீஸ்ட் ஜேர்னல் ஆச்சு வாங்கலாம் கண்டிப்பாக. ஜேர்னல் அலோன் இஸ் வெரி வர்த்தின்னு சொல்லுவேன். பிகாஸ் இதில் அவ்வளோ கண்டென்ட்ஸ் இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஜேர்னல் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு வாக் த்ரூ மாதிரி கொடுக்குறேன். ஸோ தட் யூ வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் என்ன இருக்குன்னு. பட் நீங்கள் எந்த ஜேர்னல் வேணால் யூஸ் பண்ணுங்கள். பட் ஜேர்னலிங் இஸ் அ குட் ஹேபிட். நீங்கள் அதை ட்ரை பண்ணிங்கன்னா தான் அது தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இதோட டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். அன்டில் தென் see you all.